சீரியல்ல வரப்போற எபிசோட்ல என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு மதி?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல. இவரு என்ன தொட வந்தாரு. அதனால அவர தள்ளி விட்டேன். அடிபட்டுருச்சு" அப்படின்றாங்க. "நான் உன் புருஷன் தானே. நான் அவள தொடக்கூடாதா?" அப்படின்னாங்க. "நீங்க புருஷனா எது வேணாலும் இருக்குங்க. என் பர்மிஷன் இல்லாம என்ன தொடுறது தப்பு தான்" அப்படின்றாங்க. "இதுவுமே வயலன்ஸ் தான். போயிட்டு நான் போலீஸ் கிட்ட சொல்லவா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இவ எப்ப பாரு போலீஸ் போலீஸ்ன்னு நம்மள மிரட்டிட்டே இருக்கா" அப்படின்றாங்க. "சரி சுரேஷ், நீ வா என் கூட படுத்துக்கோ" அப்படின்றாங்க. "ரேவதி நீ அவ கூட போய் படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி ரேவதி கூட படுத்துக்கிறாங்க. "என்னாச்சு மதி?" அப்படின்றாங்க. "இன்னும் நான் நார்மலாவே வரல இந்த கல்யாணத்துலேருந்து. அவர் என்கிட்ட வந்துட்டு வாழ்க்கைய தொடரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. சரி மதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விட்டுடு. உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வாழ்ந்துக்கோ அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். உங்கள் வீட்டுக்கார பேச்சை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டாரு. அவரை மன்னிச்சிடு அப்படின்றாங்க. அமைதியாக போயிடுறாங்க. மதிய நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மதி வந்து என்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட சொல்லும்போது, "நீ பேசுனியாண்டா? நான் பேசவே இல்லை. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா" அப்படின்றாங்க. அவள் சொன்னதும் ஒரு சைடு கரெக்டு தானேங்க. எனக்கு உண்மையிலேயே சுயமரியாதை கிடையாதுல்ல இந்த வீட்டில். நீங்களுமே எனக்காக இந்த வீட்டில் நீங்கள் பேசுனது கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லை மலர், நீ ஏன் கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு மதி கிளம்பி கீழே வராங்க. சுரேஷ் நீ எடுத்து போய் விட்டுட்டு வாடா அப்படின்னும்போது, நான்லாம் அவர் கூட போக விரும்பல அப்படின்னுறாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்றாங்க. ஏன் நான் வந்தா என்னென்ன, சுத்தமாக எனக்கு பிடிக்காத விஷயத்த அவர் எப்போ பார் பண்ணிட்டே இருக்காரு. அவர் கூட போகணுன்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவ இப்படியே இருந்தால் எப்படி தாண்டா உன் வாழ்க்கை ஆகிறது? நீங்கள் தானே மாமா இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் இப்போ இந்த மாரி இருக்கும்போது நான் என்ன மாமா பண்ணட்டும் அப்படின்ட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு கொஞ்ச நாளாச்சும் புரிய வைங்க. வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு. புருஷன் மட்டும் அவங்க இன்னும் வாழவே இல்லை. அப்படி வாழ்ந்தா தானே அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா மதியம் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தங்கராஜ் சார் தான் வர சொன்னார் அப்படின்னாங்க. எதுக்காக வர சொன்னார்? ஏதோ மாப்பிள்ளை உங்ககிட்ட வந்தாரு, நீ ஏதோ தள்ளி விட்டுட்டியா மேம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கூடமா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் என் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். தேவையில்லாமல் இவங்க பேசி அவங்க பேசிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவமாக கிளம்பிடுறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி ஒரு பிடிவாதக்காரியா இருக்கா? எப்புட்றா சுரேஷ் இந்த பொண்ண நீ வச்சுன்னு கல்யாணம் பண்ண போற? பேசாம டைவர்ஸ் பண்ணி விட்டுடாண்டா இந்த பொண்ண அப்படின்றாங்க. ஆமா மாமா, பேசாம டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்றாங்க.